இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் MCBயின் பயன்கள் மற்றும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். MCBங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஃபேக்ட்ரிக்கு இது முக்கியமானதுங்க. ஃபீஸ் கேரியலை விட நல்லா தூரிதமாக சீக்கிரமாக ஒர்க் ஆகிறதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சேஃப்டிங்க. MCB ஒர்க் ஆகிற இடத்துல கிரவுண்ட் இருந்தால் அவ்வளோ நல்லதுங்க. MCB வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்ஸ்லேருந்து அது கம்மியாகவும் கிடைக்குதுங்க. 6 ஆம்ஸ்லேருந்து உங்களுக்கு 63 ஆம்ஸ் வரைக்கும் பேசிக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஃபேக்ட்ரி வரைக்கும். அதுக்கு மேலே அப்படிங்கும்போது பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ஆம்ஸ் MCBயை நான் பிரிக்கிறேங்க. இந்த MCBங்கிறது ஃபீஸ் கேரியலுக்கு அடுத்தபடியான விஷயங்க. எல்லாத்தோட பெஸ்ட்டு, ரொம்பவும் சேஃப்டிங்க. சின்ன ஷார்ட்டேஜ் ஆனாலும் ஆஃப் ஆகும், ஓவர்லோடானாலும் ஆஃப் ஆகுங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதில் இன்புட் கொடுக்குறோம். கொடுத்தவொடனே இந்த பீமெட்டல் பிளேட்டுக்கு வருதுங்க. இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் ரேட்டிங் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டுடைய திக்னஸ்ஸு தன்மை மாறுங்க. அது வழியாக இந்த நாபுக்கு கரண்ட் வருங்க. இப்போ இந்த பீமெட்டல் ஹீட் ஏறும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங் மாதிரி இது ஒர்க் ஆகும். இந்த பிளேட் நீளமாக கொடுத்து அதுக்கு லோடு வர மாதிரியும் இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆகுது மாதிரி ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் கரண்ட் சப்ளை ஆகாது. இருந்தாலும் இந்த இடம் வந்து ஹீட் ஆகும்போது இந்த ஹீட்டை வந்து வாபரேட் பண்ணுறதுக்கு, அதாவது கூலிங் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுங்க. இப்போ இதில் லைன் கொடுத்தோன்னே இந்த பீமெட்டல் வழியாக வந்து இந்த நாபுக்கு வருங்க. இந்த நாப் வழியாக இதில் வந்து லிங்க் ஆகும் ஆன் பண்ணோன்னே. அதுக்கு அடுத்தது இந்த கம்பி வழியாக சுற்றி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வருங்க. ஆர்ம்ஸ் ரேட்டிங் தகுந்த மாதிரி இந்த பீமெட்டல் பிளேட்டும் அங்கே முன்னாடி வர சுருள் மாதிரி செம்பு கம்பி சுருள் பார்த்திங்கன்னா அது மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லோடு கொடுக்குறேன். பீமெட்டல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஹீட் ஏறும் பொழுது இது லோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடுது. இது மாதிரி ஒரு டைப்பில் ரிலீஸ் ஆகுங்க. ரெண்டாவதாக பாருங்கள், இது தாங்க மெயின் ஓவர்லோடு. அடுத்தது ஷார்ட்டேஜ், உடனே பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்ங்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் ஃபுல்லாக லோடு அங்கே ட்ராப் ஆகும் பொழுது இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஃபங்க்ஷன் ஆகுங்க. இது ஃபுல்லாக இங்கே லோடு ட்ராப் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக்காக மாறி அந்த ராடு ஃபங்க்ஷன் ஆகும்பொழுது அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாக்கை ரிமூவ் பண்ணி விட்ரும். அப்படி ரிமூவ் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுங்க. இது ஒரு டைப்பாக ஒர்க் ஆகுங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் ரேட்டிங் தகுந்த மாதிரி வெவ்வேறு MCB வருங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா வேறு ரேஞ்ச் உள்ள MCBங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டுக்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்க செட்டிங்ஸ் நாப்ஸ் கொஞ்சம் மாறுங்க. ஒவ்வொரு MCBயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. நல்ல குவாலிட்டியான ரேட் போடும் பொழுது உங்களுக்கு அந்த கனெக்ட் ஆகுது பார்த்திங்களா நாப், அந்த நாப்கிட்ட வர வந்து டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லோ பிராண்டில் வாங்கி போடும் பொழுது அது ஸ்பார்க்கிங் ஆகிடும். அந்த ஸ்பார்க்கிங் ஆகும்பொழுது என்ன தொந்தரவு வரும்னா உங்களுக்கு கார்பன் ஃபார்ம் ஆகும்பொழுது உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அதாவது 240 வோல்டேஜ் வர இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வோல்டேஜ் குறைஞ்சி ஸ்பார்க் ஆகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஆனால் எங்கேயாவது ஒரு ஷார்ட்டேஜ் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டர் வந்து ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு டிரைவ் அடுத்தது ஸ்டார்டர்லாம் ரன்னிங்லேயே இருக்கும். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு மிஷின் போடும் பொழுது இந்த நாபில் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடுங்க. மோட்டர் என்ன ஆர்ம்ஸ் ரேட்டிங், நம்ம என்ன லோடு யூஸ் பண்ணுறோமோ ஹீட்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி MCB போகிறது உங்களுக்கு சேஃப்டிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா MCBனால அது யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சேஃப்டிங்க. ஆனால் கம்பல்சரி கிரவுண்ட் வேணுங்க. கிரவுண்ட் இல்லாமல் MCB யூஸ் பண்ணுறது மோட்டருங்களுக்கு மட்டும் தான் உத்தரவாதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.